அத்தியாயம் 18. 10 நாள்கள் கழித்து வினிதா ஊருக்கு செல்லும் போது நந்தா கொண்டு போய் விட்டு வந்தான். போகும்போது தங்கையிடம், வினி, அம்மா என்னவோ சொல்றாங்க. என்னன்னா? அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க சொல்றாங்க. பார்க்கவா? இப்ப வேண்டாம், முதல்ல நான் படிச்சு ஒரு வேலையில சேர்ந்துக்கிறேன். அப்படித்தான் உங்க மதனையும் சொல்றா. இப்போதைக்கு அம்மா கிட்ட சமாளிச்சுக்கிறேன். ஆனா வேலை கிடைச்சதும் எப்படியும் மாப்பிள்ளை பார்த்து தான் ஆகணும். அப்ப பாப்போம்னு தங்கை சொல்வதும் ஒரு விதத்தில் நியாயம் என்பதால் நந்துவும் அவளை விட்டு பேசாமல் திரும்பிவிட்டான். தெரிந்தவர் மூலம் ஏற்பாடு செய்த ஆடிட்டர் ஒருவரிடம் பகுதி நேர வேலை பார்த்து கொண்டு படிப்பை தொடர ஆரம்பித்தாள். வேலையும் படிப்பும் சரியாக இருக்கவே அவளது கவனம் சிதறாமல் இருந்தது. நிலா வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவளை பார்க்க தேவா வந்திருந்தான். வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பேங்க்ல லோன் கிடைக்குமான்னு கேட்டுட்டு வந்திருக்கா. நீ எதுக்கு? ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கலான்னு. இப்ப நம்ம கடைக்கு வர்ற வண்டிக்கு வேண்டிய சாமான் வெளியே தான் வாங்கணும். அது எதுக்கு? நாமளே கடை வச்சிருந்தா அதுலேயே வாங்கிடலாம். எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 10 லட்சம். சரி, நீங்க பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. நான் ஹெட் ஆஃபீஸ் அனுப்புறேன். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க லோன் கொடுப்பேன்னு சொன்ன பிறகுதான் நான் அண்ணன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப நேரா அண்ணனை போய் பார்த்து சொல்லிட்டு போகணும். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். கொஞ்சம் உட்காருங்க. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீங்களே என்னை பார்க்க வந்துட்டீங்க என்றவள் ஆஃபீஸ் பாயை அழைத்து ஒரு டீ வாங்கி விட்டு வாப்பா என்று சொல்லி அனுப்பினாள். அடுத்து மேஜையில் உள்ள டேபிள் வெயிட்டை எடுத்து கைகளால் மேஜை மீது வைத்து சுழற்சி கொண்டு யோசனையில் ஆழ்ந்தாள். ஆபீஸ் பையன் டீ வாங்கி கொண்டு வந்து கொடுக்க, எடுத்துக்கோங்க என்றாள். அவன் டீயை குடித்து முடிக்கும் வரை காத்து இருந்தவள், உங்க தங்கச்சிங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மேடம். அப்புறம் எப்போ உங்க கல்யாணம்? இப்போதைக்கு இல்லை மேடம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச வகையில் கொஞ்சம் கடன் இருக்கு, அது அடைக்கணும். அப்புறம் மெக்கானிக் ஷெட் பார்ட்னர்ஷிப் தானே, சொந்தமாக தனியாக ஒரு கடை வச்சு அதில் கொஞ்சம் வருமானம் பார்த்த பிறகுதான் கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவகிட்ட நம்ம பாட்டு வாங்கக்கூடாதுல்ல. அவளை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு வருமானம் வந்த பிறகுதான் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அம்மா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போதைக்கு இல்லை. நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நீங்கள் வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிடம் அதிர்ந்தவன், அது சரிப்படாதுங்க என்றான். ஓ, ஐம் சாரி. எனக்கு தோணுச்சு, அதனால் கேட்டுட்டேன். மனசில் வச்சுக்காதீங்க. அவகிட்டையோ அல்லது எங்கள் சார்கிட்டையோ நான் கேட்டேன்னு சொல்ல வேண்டாம். அத்தை அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க, ஆனால் அவள் மாட்டேங்கிறான். காரணத்தை அத்தை கிட்ட சொல்லவும் முடியாது. வர்ற மாப்பிள்ளை கிட்ட உண்மையை அவ சொன்னா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கிடையில அருண்குமார் வேற 2 தடவை அவங்க அண்ணனை சந்திச்சு கல்யாணம் பத்தி பேசியிருக்கான். அம்மாவோட வற்புறுத்தல் தொடர்ந்ததுன்னா அவங்க அண்ணனும் அருண்குமாருக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாருன்னு இப்போதைக்கு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு 2 பேரும் வாயை மூடிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்போதும் தொடராது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல விடிச்சிருச்சுன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அதான் உங்களை கேட்டுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு தனி மனசு வேணும். பரவாயில்ல, நேரடியா நீங்க மாட்டேன்னு சொன்னது ஒரு வகையில உங்க நேர்மையை காட்டுது. அவள் பேசி முடிக்கவும், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அது காரணம் இல்லை. எங்க 2 பேருக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல படிப்பு, 2வது செய்கிற வேலை, 3வது உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். இந்த 3 ஒரு கல்யாணத்துல ரொம்ப முக்கியம். இதையும் மீறி ஒரு கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த பொண்ணும் பையனும் விரும்பி இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அதைத்தான் நான் சொன்னேன். மேலும் தொடர்ந்தான், எனக்கு முழு விஷயமும் தெரியும். நான் அன்னைக்கு மறுநாளே அருண்குமாரை பிடிச்சு விசாரிச்சிட்டேன். ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அப்படிங்கிறதுனால நான் அதை அண்ணங்கிட்ட கூட சொல்லலை. எனக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும், தெரியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு சங்கடப்படும். அது வேண்டாம். தெளிவா அவன் பேச பேச இவன் தான் வினிதாவுக்கு ஏற்ற சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். ஓகே, நாம பேசுனது மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆமா, உங்க அண்ணன் படிக்கிற மாதிரி நீங்க ஏன் படிக்க கூடாது? அதுக்கெல்லாம் ஏதுங்க டேரம். நீங்க பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்களா? ஆமா. அப்புறம் என்ன,
ஈவினிங் காலேஜில் பார்ட் டைம் பிஇ சேருங்க, எப்படியாவது படிச்சிடலாம். நான் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிறேன். சரிங்க, நான் அப்போ வரேன். அவன் கிளம்பினான். சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த நிலா தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அன்று இரவே நந்துவிடம் என்னங்க என்று ஆரம்பிக்கும் போதே, என்ன இன்னைக்கு மேடம் ரொம்ப பவ்யமாக கூப்பிடுற மாதிரி இருக்கு, அப்போ ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லுங்க. ஏற்கனவே தலையை ஆட்டி ஆட்டி தலை கழுத்தில் நிற்க மாட்டேங்குது என்று நிலாவை கலாய்க்க, ஐய தலையாட்டுற மனுஷனா நீங்க? சும்மா அதெல்லாம் நடிப்பு. நீங்க தான் மற்றவங்க தலையை பிடிச்சி ஆட்டுவீங்க. சரி, அப்போ இன்னைக்கு அதையே செஞ்சிடுவோம் என்று அவன் முறுக்கி கொள்ள, ஐயோ சும்மா சொன்னேன். நீங்கள் எப்பவும் போல நான் சொல்கிறதுக்கு அத்தை சொல்கிறதுக்கு தலையாட்டுவீங்களா? நல்ல பையன் இல்லை என்று அவன் தாடையை பிடித்து கொஞ்ச, அப்படி வா வழிக்கு, இப்போ சொல்லு என்ன விஷயம்? இன்னைக்கு பேங்க்குக்கு தேவா வந்திருந்தார். ஆமாம், எங்கிட்டையும் சொன்னா. லோன் வேணும்னு கேட்டார். சரி பேப்பர்ஸ் கொடுங்க, நான் ஹெட் ஆஃபீஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன, அவனுக்கும் ஒரு கடை வைக்கணும்னு ஆசை இருக்கு, வச்சுட்டு போகட்டும், எப்படியும் ஷெட்டை பார்த்துக்குவான், அப்புறம் என்ன? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? முழுசாக கேட்டுட்டு அபிப்பிராயம் சொல்லணும். நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதுவும் சொல்லக்கூடாது. என்ன பீடிகையெல்லாம் பலமாக இருக்கு, அப்போ ஏதோ வில்லங்கமாக சொல்ல போற. சரி சொல்லு பார்ப்போம். தேவாவையே வினிதாவுக்கு பார்த்தா என்ன? ஏய் என்ன பேசுற நீ? அது எப்படி முடியும்? நம்ம குடும்பம் வேற, அவங்க குடும்பம் வேற. மேலும் சின்ன வயசுல இருந்து அவன் என் கூடவே ஒரு வேலையாளா இருந்துட்டான். படிப்பு ரொம்ப கம்மி, வசதி வாய்ப்பு கிடையாது. எந்த அர்த்தத்தில் இதை சொன்ன? கேட்கும் போதே அவனுக்கு கோபம் வந்தது. கோவப்படாதீங்க, நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். ஆனா அவங்க சைடு உள்ள வீக் பாயிண்ட் மட்டும்தான் நீங்க சொன்னீங்க, ப்ளஸ் பாயிண்ட் சொல்லவே இல்லை. நல்ல பையன், ரொம்ப வருஷமா உங்களுக்கு தெரியும். உங்க பேச்சை மீற மாட்டான். உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர். வினிதா கண்டிப்பா மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டான். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் மாப்பிள்ளை உங்ககிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லணும்னு நினைப்பா. உண்மை தெரிஞ்சா மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? அவனை நெருங்கி உட்கார்ந்த நிலா அவன் கையை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு, இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தேவாக்கு நம்ம வினிதாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இது வரைக்கும் அவர் யார்கிட்டையும் சொல்லலை. ஏன் உங்ககிட்ட கூட இதை பற்றி பேசலை. இதிலிருந்து அவரோட நல்ல மனசு தெரியுது. இப்போ வினிதாக்கு புருஷங்கிற ஏதோ ஒரு ஆளை பார்க்கறத விட நல்ல மனசுள்ள இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாம அவளை ஒரு மனுஷியா, ஒரு சிநேகிதியா நடத்தக்கூடிய ஒரு ஆள் தேவை. அப்போதான் அவள் வாழ்க்கை கவலை இல்லாமல் இருக்கும். அதுக்கு தேவாதான் சரியான ஆள். என்ன பாலிடெக்னிக் படிச்சிருக்காரு, ஈவினிங் காலேஜில் பிஏ படிக்க சொல்லுங்க. வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மெக்கானிக் ஷெட் ஃபுல்லாக அவர் பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க. பேங்க் லோன் போட்டு கடை திறக்கட்டும். இது போதாதான்? அவர் மாப்பிள்ளைங்கிற தகுதிக்கு என்ன? அத்தையை சம்மதிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவசரப்படாமல் யோசிச்சு சொல்லுங்க, நம்ம அதுக்கு தக்கன பிளான் பண்ணிக்கலாம். அவள் சொன்னது அத்தனையும் உண்மை என்பதால் யோசிக்க ஆரம்பித்தான். எல்லாம் சரி, வினிதா சம்மதிக்கணுமே, ஏன் அவசரப்படணும்? முதல்ல படிக்கட்டும். நாம் 2 பேரும் தேவாவை கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் வினிதா கிட்ட நான் பேசுகிறேன். நாம் முயற்சி எடுப்போம். அவங்க 2 பேரும் யோசிக்கட்டும். முடிவா அவங்க கையில் விட்டுடலாம். அவள் சொன்னதும் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். இவ்வளோ தூரம் நான் இதை யோசிக்கல நிலா. என்னை பொறுத்தவரை வினிதாவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும். இல்லைனா எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். அதை தானே ராசா இவ்வளோ நேரம் உன் பொண்டாட்டி வரிஞ்சு சொல்லிட்டு இருந்தா. இன்னும் பச்சை புள்ள மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கிய. ரீடர்ஸ் மைண்ட் வாய்ஸ். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நம்புங்க. நம்மளை போல உள்ள நடுத்தர வர்க்கத்துக்கு நம்பிக்கை மட்டும்தான் பெரிய பலம் என்று சொன்னவள் ஆதரவுடன் தனது கணவனை அணைத்து கொண்டாள்.